Hi, greetings from the Fetal Clinic, Coimbatore. We have here Dr. Saira, and today we will discuss an important concern for many mothers. தண்ணி கம்மியாக இருக்குது, மெடிக்கலில் வந்து ஆலிகோஹைட்ராமியஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சாய்ரா, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்போ இப்படி சொல்லுவீங்க, எப்படி கண்டுபிடிப்பீங்க? பேபி சுற்றி உள்ள பனிக்குட நீர் அளவு வந்து கம்மியாக இருக்குன்னா நம்ம ஆலிகோஹைட்ராமியஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இன்டெக்ஸ் இல்லைன்னா சிங்கிள் வெர்டிக்கல் பாக்கெட், இந்த மாதிரி 2 விதமாக மெஷர் பண்ணிக்கலாம். ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இன்டெக்ஸ் வழி மெஷர் பண்ணும்போது சம்டைம்ஸ் எரர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யூஸ்வலி சிங்கிள் டீப்பஸ்ட் பாக்கெட் அப்படி தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ அதோட மெஷர்மெண்ட்டு 2 சென்டிமீட்டருக்கு கீழே இருக்குன்னா ஒரு கம்மியாக இருக்குன்னா ஆலிகோஹைட்ராமியஸ்ன்னு நம்ம லேபிள் பண்ணுவோம். ஸோ ஆலிகோஹைட்ராமியஸ் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பேபியோட அனாட்டமி என்னென்னு பார்க்கணும். ஆலிகோஹைட்ராமியஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 கன்சர்ன்ஸ் தான். உண்மையாகவே ஆலிகோஹைட்ராமியஸ் இருக்குது அப்படின்னா மதர்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்போம். ஃபஸ்ட்டு எப்போயாச்சும் பன்னீர் குடம் தண்ணி உடஞ்சி லீக்கிங் ஆகிருக்கா, அதுக்கான சிம்டம்ஸ் இருக்கான்னு கேட்போம். அது மோஸ்ட்லி மதர்ஸே சொல்லிடுவாங்க. சில சமயம் அவங்களுக்கு தெரியாது, நம்ம கேட்கும்போது தான் தெரிய வரும். ஆனால் இது ரொம்ப அன்காமன் சுச்சுவேஷன். ஆலிகோஹைட்ராமியஸ் இருக்குது அப்படின்னா ஆலிகோஹைட்ராமியஸ்ன்றது குழந்தையோடைய அடிக்கிற யூரின் கம்மியாக இருக்கும்போது நடக்கிற சுச்சுவேஷன். அப்போது குழந்தையோடைய கிட்னி எப்படி இருக்குது, யூரின் வர வழித்தடம் எப்படி இருக்குது, ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இது நார்மல் அப்படின்னா அடுத்த கேள்வி வந்து குழந்தைய யூரின் அவுட்புட் கம்மி பண்ணுது. அப்போ குழந்தைக்கு போக வேண்டிய நியூட்ரிஷன் அண்ட் ஆக்சிஜன் கம்மியானால் தான் அது யூரின் அவுட்புட்டை கம்மி பண்ணும். ஸோ நஞ்சு நல்லா வேலை செய்தா அப்படின்றத கண்டுபிடிப்போம். நஞ்சு நல்லா வேலை செய்தான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? குழந்தைக்கு நியூட்ரிஷன் எப்படி இருக்குது, குழந்தைக்கு ஆக்சிஜன் எப்படி இருக்குது. நியூட்ரிஷன் எப்படி இருக்குன்னா குழந்தையோட சைஸை பார்த்துட்டு முன்னுக்கு இப்போ எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, சரியான விகிதத்தில் வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆக்சிஜன் வந்து குழந்தைக்கு டாப்லர் ஸ்டடீஸ் மூலயமா கண்டுபிடிப்போம். டாப்லர் ஸ்டடீஸ்னால் பிளட் ஃப்ளோ ஸ்டடீஸ் மூலயமா கண்டுபிடிப்போம். இதெல்லாம் சொன்னாலும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் ஆலிகோஹைட்ராமியஸ் அன்எக்ஸ்பிளைன்டாக இருக்கும். குழந்தை யூரின் கம்மியாக போகிறதுனால இருக்காது, நார்மலாக தான் இருக்கும் குழந்தை யூரின் போகிறதும். ஆனால் தண்ணி பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கும். இதனால தான் although இப்போ நீங்கள் வந்து ஏஎஃப்ஐ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் அல்லது சிங்கிள் டீப்பஸ்ட் பாக்கெட் 2 டெக்னிக் சொன்னாலும் நான் இன்னொரு டெக்னிக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதாவது சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். அந்த குழந்தைக்கு மூவ் ஆகிற அளவுக்கு தண்ணி இருக்கா, அந்த ஸ்டேஜுக்கு தேவையான தண்ணி இருக்கான்னு பார்த்தாலுமே நமக்கு தெரியும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் தான். ஸோ சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இன்னக்யூரேட் ஆலிகோஹைட்ராமியஸ் டயக்னோஸ் பண்ண மாட்டோம். மெஜாரிட்டி ஆஃப் ஆலிகோஹைட்ராமியஸ் நல்ல அவுட்கம்மாக தான் இருக்கும். முந்தைய காலம் மாதிரி தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா முன்பு அல்ட்ராசவுண்ட் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தையோடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்டைரக்ட் மெத்தட் தான் ஆலிகோஹைட்ராமியஸ். ஆனால் இப்போ நமக்கு வந்து டைரக்ட் மெத்தட்ஸ் அவைலபிள். அதனால் இப்போ நம்ம வந்து ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ்க்காக வேண்டி பயப்பட தேவையில்லை. டைரெக்டாக நம்ம பார்த்துடலாம் குழந்தைக்கு ஆக்சிஜன். மாறா இப்போ இந்த காலத்தில் ஆலிகோவுக்கு காமன் ரீசன்ஸ் வந்து மதர் டீஹைட்ரேட் ஆகிறது தான். ஸோ நல்ல ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சியில் உங்கள் மெட்டர்னிட்டி டாக்டர்கிட்ட கேட்டு நீர் ஆகாரங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்குன்றதை பார்த்து நல்ல ஹைட்ரேட்டடாக இருங்க. அப்படி ஆலிகோ அப்படின்னு வந்துருச்சுன்னா குழந்தையோடைய ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ், க்ரோத், நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அவுட்கம் நல்லா தான் இருக்கும். ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆலிகோஹைட்ராமியஸ்னு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. தாய்க்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் அந்த NSAIDs பெயின் கில்லர்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பேபி மூவ்மெண்ட்ஸ் எவ்ரிடே ஒரு பர்டிகுலர் டைமில் அவங்க எத்தனை அசைவு தெரியுதுன்னு ஒரு கிட் சார்ட் மெயின்டைன் பண்ண சொல்லணும். தேர்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராப்பர் ஹைட்ரேஷன், எல்லா ப்ரெக்னென்ட் விமனும் ப்ராப்பர்லி ஹைட்ரேட்டடாக இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ அப் விசிட். நம்ம சொல்கிற டைமுக்கு தே ஷுட் கம் பேக் டு அஸ் டு செக் த லைக்கர் டாப்லர் க்ரோத் எல்லாமே. ஸோ இந்த அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆலிகோஹைட்ராமியஸ் ஒரு பெரிய கன்சர்னாவோ அல்லது ஒரு பேட் இம்பேக்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You can enjoy your pregnancy. Thank you.